பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலமாக நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய இளைஞர்கள்தான். ஒரு சமூகம் பழமையில் இருக்கிற போது அல்லது பின்தங்கி இருக்கிற போது அந்த சமூகத்தை, அந்த நாட்டை முன்னோக்கி செலுத்தக்கூடியவர்களாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக முதன்மையாக நிற்கக்கூடியவர்கள், முன்னணியில் நிற்கக்கூடியவர்கள் எல்லா நாடுகளிலும் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய வரலாறு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுவதில் ஒரு முன்னணி படையினராக இளைஞர்களே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்டில் அதுவும் சமீப காலமாக இளைஞர்கள் அத்தகைய ஒரு முற்போக்கான பாத்திரத்தை வகிக்கிறார்களா, ஒரு முற்போக்கு சக்திகளாக இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை நாம் வருத்தத்துடன் கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பல சமயங்களில் நம்முடைய இளைஞர்களுடைய எண்ணப்போக்குகள், மனப்பாங்குகள் என்பது காலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதாக, அல்லது இந்த சமூகத்தில் மனிதர்களுக்கு எதிராக நிகழக்கூடிய குற்றங்கள், அவலங்கள், ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராட வேண்டிய இளைஞர்கள் மாறாக அந்த குற்றங்களை, அந்த ஏற்றத்தாழ்வுகளை, அந்த சமூக பிரிவினைகளை நியாயப்படுத்துகிறவர்களாக, அந்த சமூக பிரிவினையில் தாங்கள் எங்காவது ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இளைஞர்கள் பலரிடம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த தேசம், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியை இதுபோன்ற போக்குகள் நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு செய்தி சமீபத்தில் கடந்த சில நாட்களாக முகநூலில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு கல்லூரி மாணவர் ஒருவர் மிகுந்த சாதி வெறியுடன் எழுதிய ஒரு முகநூல் பதிவு பற்றியது. அதாவது தன்னுடைய சொந்த சாதியினுடைய பெருமைகளை கூறியும் பிற சாதியினருக்கு எதிராக வன்முறையை தூண்டக்கூடிய விதத்திலும் அந்த இளைஞர், அந்த மாணவர் எழுதியிருந்த அந்த பதிவு என்பது பின்னர் பலரால் எடுத்தாளப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு எதிர்ப்பையும் சர்ச்சையையும் அது உருவாக்கியது. அந்த மாணவர் யார் என்று பார்த்தால், அவர் ஒரு 20 வயதே ஆன ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர். 20 வயதில் ஒருவர் இவ்வளவு பெரிய ஒரு சாதி வெறியுடன், சுயசாதி பெருமையுடனும் பிற சாதியினர் மீதான ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புணர்ச்சியுடனும் இழிவுணர்ச்சியுடனும் அவர் இத்தகைய ஒரு பதிவை எழுதியிருப்பது கண்டு நானே மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு விதத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய பதிவு என்பது இந்த நாட்டினுடைய சட்டங்களின் அடிப்படை பார்த்தால் மிக கடுமையாக தண்டனைக்குரிய ஒரு சட்டம் இருந்தாலும் கூட அந்த இளைஞர் எந்த தைரியத்தில் அப்படிப்பட்ட பதிவுகளை அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய மனதில் சாதி வெறி என்கிற அந்த நஞ்சு எந்த அளவிற்கு ஒரு ஆழமாக ஊடுருவி போய்விட்டது என்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக நீங்கள் இளைஞர்களிடம் அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களிடம், முன்னோர்களை விட அல்லது பெற்றோர்களை விட கொஞ்சம் புதுமையான போக்குகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பது காலம் காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் அப்படி அல்ல. அவர்கள் 2 விதமான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருபுறம் நவீன கல்வி, நவீன தொழில்நுட்பம் அல்லது நவீனமான ஒரு நுகர்வு கலாச்சாரம், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில சௌகரியங்கள், இவற்றை அவர்கள் அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக பழமையான எண்ணப்போக்கு கொண்டவர்களாக, பழமைவாத போக்கு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அது காதல் திருமணங்களுக்கு எதிரானவர்களாக, கலப்பு திருமணங்களுக்கு எதிரானவர்களாக அல்லது பிரசாதியினரின் மீது வன்மம் கொண்டவர்களாக இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். சாதி கலவரங்களில், சாதி மோதல்களில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல பள்ளிகளில், கல்லூரிகளில் இன்றைக்கு சாதி ரீதியான ஒரு அணி சேர்க்கை என்பது, ஒன்று திரள்வது என்பது இன்றைக்கு ஒரு பரவலாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் போன்ற அல்லது வேறு பல சீர்திருத்த கருத்துக்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக, மொழி உரிமைகளுக்காக போராடிய மாணவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சுயசாதி அடையாளங்களுக்காக அணிகளாக பிரிந்து நிற்பதும், மோதிக்கொள்வதும், பிற சாதியினரின் மீது வெறுப்பை கக்குவது என்பதும் உண்மையில் இந்த தமிழகத்திற்கு இழந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதை நாம் வெவ்வேறு கோணங்கள் யோசித்து பார்க்கிற போது உண்மையில் இன்றைய இளைஞர்களுடைய முதன்மையான அடையாளம் என்பது அவர்களுடைய பொருளாதார அடையாளமோ, பண்பாட்டு அடையாளமோ என்பது இன்றைக்கு சாதி அடையாளமாக சுருங்கிவிட்டதை பார்க்க முடிகிறது.
எல்லாவற்றையும், எல்லா சமூக பிரச்சனைகளையும், சொந்த பிரச்சனைகளையும் ஒரு சாதியின் அடிப்படையில் உற்று நோக்குவது, ஒன்று தங்களுடைய சாதி பெருமைகளை பேசுவது, அல்லது பிற சாதியினருடைய சாதிக்கு எதிரான ஒரு இழிவான மனநிலையை கொண்டிருப்பது, இதுதான் இளைஞர்களினுடைய மனப்பாங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான போக்காக இருப்பதை பார்க்க முடிகிறது. எந்த விதத்திலுமே இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல. சமீபத்தில் படித்த ஒரு செய்தி என்பது உண்மையில் மனதை மிகவும் வருந்த செய்யக்கூடியதாக இருந்தது. நாம் இதை பற்றி ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம். அதாவது கோகுல்ராஜ் என்கிற ஒரு பொறியியலாளர், அவர் இன்னொரு சாதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு நட்பாக பழகினார் என்பதற்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தபோது அந்த கைது செய்யப்பட்டவர்கள் சொன்ன சில விஷயங்கள் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. அதாவது அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர், அவர் பொதுவாக ஊரில் யாராவது இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் சந்தித்து கொள்கிறார்களா என்று கண்காணிப்பது தான் அவருடைய வேலை. அப்படி யாராவது ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடங்களில் அவர்களை மிரட்டி அடித்து விரட்டுவது என்பது அவருடைய பணியாக இருந்திருக்கிறது. அதுவே அவர் தன்னுடைய சொந்த சாதியைச் சேர்ந்த பெண்கள் பிற சாதியைச் சேர்ந்த ஆண்களோடு பேசுவதை பார்த்தால் அவர்களை அடிப்பது, மிக கடுமையான ஒரு சித்திரவதைகளை அவர்கள் மேல் பிரயோகிப்பதை எல்லாம் அந்த நபர் செய்து வந்திருக்கிறார். அதற்கு பலரும் துணையாக இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் கோகுல்ராஜ் என்கிற அந்த ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர், அவர் அந்த ஒரு உயர் சாதி வகுப்பைச் சேர்ந்த, ஒரு இடைநிலை சாதி வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அவர் நட்பாக பழகியதை பார்த்துவிட்டு அவர்கள் திட்டமிட்டு அழைத்து கொண்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த சாதி வெறி என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு நோயாக பரவி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அண்மையில் வெளிவந்த ஒரு புள்ளிவரத்தின்படி கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழகத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இதுபோல கௌரவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இதுபோன்ற கலப்பு திருமணங்கள் அல்லது பிரசாதி பெண்களுடன் பழகுவது என்கிற அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இப்படியாக சாதி வெறி என்பது இன்றைக்கு மிக ஒரு கொடூரமான ஒரு வடிவத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களிடம் அந்த மனப்பாங்கு என்பது பரவி வருவது என்பது நம்மை மிகவும் ஒரு வருந்த செய்யக்கூடியதாகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே இளைஞர்கள் பல சமயங்களில் சமூகத்தோடு துண்டிக்கப்பட்டவர்களாக, புதிய சிந்தனைகளோடு துண்டிக்கப்பட்டவர்களாக, புதிய கருத்துக்களிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. நிறைய இளைஞர்களுக்கு அவர்கள் வளர்கிற சூழலை தாண்டி சமூகம் பற்றியோ, சமூக நீதி பற்றியோ, மனிதர்களை பற்றியோ எந்த விதமான அறிவும் இன்றைக்கு கிடைப்பதில்லை. இத்தனைக்கும் பல்வேறு விதமான தகவல் தொடர்பு சாதனங்களும் மனித உறவுகளுக்கான சாதனங்களும் பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சாதி சார்ந்த இந்த பண்பாடு என்பது முன்னை விட இறுக்கமாகி கொண்டு வருகிறது. இது ஒரு விதத்தில் ஒரு சமூகத்தினுடைய ஒரு வீழ்ச்சி, ஒரு பண்பாட்டினுடைய ஒரு வீழ்ச்சி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த பண்பாட்டு வீழ்ச்சியை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், இந்த பண்பாட்டு வீழ்ச்சியை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த இவர்கள் இளைஞர்களாக இருக்கிற போதே இந்த அளவிற்கு சாதி உணர்வுகள் கொண்டவர்களாக இருந்தால், இவர்கள் வளர்ந்து வருகிற போது, இவர்கள் சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் பல்வேறு விதமான பொறுப்புகளுக்கு வருகிற போது என்ன விதமான ஒரு மனப்பான்மையை வெளிப்படுத்துவார்கள் என்கிற அச்சம்தான் மேலிடுகிறது. சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதில் இளைஞர்களுடைய பங்கு முதன்மையானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.